மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரை கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த தடை காலத்தில் அவர்கள் தங்களது படகுகள் மற்றும் வலைகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு இக்காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக நிவாரண உதவியை தமிழ்நாடு அரசு வழங்கியது. இந்த மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதற்காக மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதேபோல் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலும் கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். மீன்பிடி தடை காலத்தில் தமிழ்நாடு அரசு வழங்கிய நிவாரணம் பெரிதும் உதவியாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2 மாதம் தான் மீனோட இனப்பெருக்க காலம். அதனால் போட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் படி போட்டு எடுக்க மாட்டோம். கரெக்டாக 61 நாள் ஆகும் போட்டு போகிறதுக்கு. இந்த போட்டு போகிறது பார்த்திங்கன்னா நான் 2 மாதம் நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டில் எங்களுக்கு 8000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கும். அது முதல்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி 5000 ரூபா இருந்தது. இப்போ 8000 ரூபா ஏற்றி கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. இப்போ போட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நைட்டு போட்டு கிளம்ப போகுது. அதனால் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கோம். நாங்கள் மீன்பிடி தடை காலத்தில் நாங்கள் தொழிலுக்கு போகாத 2 மாதமாக வீட்டில் இருந்தோம். இது வரைக்கும் போட்டுக்கு நிறைய செலவு பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வலையிலேருந்து போட்டு, என்ஜினு, கீர் பாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சு தொழிலுக்கு போகிறது ரெடியாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 2 நாளில் மீன் வந்துடும் விற்பனைக்கு. ஜனங்களும் அதிகமாக வந்துடுவாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.